சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. 2026 தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான கட்சிகளிலும் கூட்டணி பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி தான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது திமுகவுடைய கூட்டணி பட்டியல்கள் யார் யார், அதிமுகவுடைய கூட்டணி பட்டியல்கள் யார் யார், அதுக்கப்புறம் டிவிகே உடைய கூட்டணி பட்டியல்கள் யார் யார், யாரோட கட்சிகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 தேர்தல் வருவதற்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கட்சிகளும் கூட்டணி தொடர்பான ஆலோசனையாகட்டும், கூட்டணி பட்டியல்களை வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல தற்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி பட்டியல்கள் என்னென்ன, எந்தெந்த கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக திமுக கட்சி இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா திமுக பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சிகள், அதுக்கப்புறம் காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியில் வர உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மத்திய மாநில முதல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் திமுக அந்த கட்சியுடன் பார்த்தீங்கன்னா கூட்டணி வகித்திருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய புதிய தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியுடன் கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுடன் கூட்டணி இருக்கிறது. ஏடிஎம்கேவுடன் எந்தெந்த கட்சி கூட்டணியில் இருக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாரத ஜனதா கட்சி, அதாவது பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படி அந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வர உள்ளதாக தற்போது தகவல் வெளியிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிக இவங்களும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் தற்பொழுது கூட்டணிக்கு வகுக்க உள்ளதாக பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதாவது பார்த்தீங்கன்னா அமமுக, அதாவது பார்த்தீங்கன்னா தற்போது அமமுகவின் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டிடிவி தினகரன். இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் வர உள்ளதாக தற்போது தகவல் வெளியிருக்கிறது. அப்போ நம்முடைய டிவிகே யாருடன் கூட்டணி வகுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது காங்கிரஸுடனும் தேமுதிகவுடனும் பாமகவுடனும் பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கான். அதாவது பார்த்தீங்கன்னா பாமகலே 2 விதமாக பிரிஞ்சிருக்காங்க. இப்போது ஒன்று பார்த்தீங்கன்னா அப்பா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகன் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மகன் அதாவது டிவிகேவுடனும் அப்பா பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுடனும் கூட்டணி வகுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2026 கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான கட்சிகளுடைய கூட்டணி பட்டியல்கள் இதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக யாருடன் கூட்டணி வகிக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிஎம்கே யாருடன் கூட்டணி வகிக்கிறாங்க, டிவிகே யாருடன் கூட்டணி வகிக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தேர்தல் சமயத்தில் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த கட்சியிலிருந்தும் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் மாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். இதுபோல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் சுட சுட அரசியல் நிகழ்வோடு நான் வரேன். நன்றி. அதுவரை உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.